வணக்கம். இன்னைக்கு 4ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலிலிருந்து 9வது பாடத்தை பார்க்க போறோம். பாடம் 9, கரிகாலன் கட்டிய கல்லணை. 2 படங்களிலும் உள்ளவற்றை எழுதுவேன், அச்சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குவேன். இந்த 2 படங்கள்ல இருக்கிற முதல்ல பெயர்களை எழுதுவேன். என்னென்ன இந்த 2 படங்களையும் இருக்கு: கொக்கு, குளம், தூக்கணாங்குருவி கூடு, ஆலமரம், பறவைகள், குளக்கரை, பனைமரம், தென்னை மரம், வாழை மரம், பூக்கள், மயில், வாத்து, கோழி. இதை வச்சு எப்படி தொடர உருவாக்கலாம்? குளக்கரையில் ஆலமரம், பனைமரம், தென்னை மரம் மற்றும் வாழை மரமும் இருந்தன. ஆலமரத்தில் பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்தன. மயில் தோகை விரித்து ஆடியது. பறவைகள் பழங்களை தின்றன. குளத்தில் வாத்துகளும் மீன்களும் உள்ளன. தொடர்களை வட்டமிட்டு எழுதுவேன். இங்க இந்த கட்டத்துக்குள்ள சில எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இதுல வார்த்தைகளை நம்ம வட்டம் போட்டு எடுத்து எழுதுறோம். கல்லணை, கரிகாலன், நூற்றாண்டு, தஞ்சாவூர், கல்வெட்டு, திருச்சி, வெள்ளம். அடுத்து பழமைன்னு ஒரு வார்த்தை வருது, அதுவும் நம்ம எழுதிக்கலாம். சொற்களை இணைத்து தொடர்களை எழுதுவேன். இங்க சில சொற்கள் கொடுத்திருக்காங்க. இதை இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை தொடர உருவாக்கி எழுதுறோம். இங்க ஒரு படம், கரிகாலனுடைய படம் கொடுத்திருக்காங்க. கரிகாலனை பத்தி எழுதுறோம். கரிகாலன் யாருன்னா, இவர் கல்லணையை கட்டியவர் கரிகாலன். இந்த கரிகாலன் கட்டிய கல்லணை தான் உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டமாக இருக்கிறது. சோழ அரசர்களின் மிக சிறப்புமிக்க அரசர் இந்த கரிகாலன் ஆவார். அடுத்து கல்லணை. இந்த கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. இது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. கல்லணை மூலம் வளம் பெறும் மாவட்டங்கள் திருச்சி, தஞ்சாவூர். தொடர்களை படிப்பேன், விடையளிப்பேன். இங்க சில தொடர்கள் கொடுத்திருக்காங்க. எனது ஊர் தஞ்சாவூர், இங்குள்ள காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டப்பட்டுள்ளது. எனது ஊர் மதுரை, இங்குள்ள வைகை ஆற்றின் குறுக்கே வைகை அணை கட்டப்பட்டுள்ளது. எனது ஊர் திருவண்ணாமலை, இங்குள்ள தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சாத்தனூர் அணை கட்டப்பட்டுள்ளது. எனது ஊர் திருநெல்வேலி, இங்குள்ள பாபநாசம் ஆற்றின் குறுக்கே பாபநாசம் அணை கட்டப்பட்டுள்ளது. இப்போ இதுல அணைகளின் பெயர்கள், ஊர்களின் பெயர்கள் எழுதுறோம். இங்க கொடுத்திருக்கிற அணைகள் என்னென்ன அணைனா, கல்லணை, வைகை அணை, சாத்தனூர் அணை, பாபநாசம் அணை. அந்த அணைகளுடைய பெயர்களை தொடர்ச்சியாக எழுதிடுறோம். அடுத்து ஊர்களின் பெயர்கள். ஊர்களின் பெயர்கள் சொல்லும்போது இங்க தஞ்சாவூர், மதுரை, திருவண்ணாமலை, திருநெல்வேலி, இந்த ஊர்களுடைய பெயர்களையும் வரிசையா எழுதிடுறோம். அடுத்து என்ன கேள்வி பார்த்தா, உங்கள் ஊரில் அணை உள்ளது, அதன் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. சாத்தனூர் அணை. அணையால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். அணையால் என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா, கோடை காலத்தில் குடிநீராகவும் உழவு பாசனத்துக்கும் பயன்படுகிறது. பத்தியை படிப்பேன், சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன். இங்க ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த பத்தியை நம்ம படிச்சுட்டு இது சம்பந்தமான வினாக்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குண்டான விடைகளை நம்ம தெரிவு செய்யணும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கல்லணை. இந்த கல்லணையை கரிகாலன் என்ற சோழ மன்னர் கட்டினார். ஏனெனில் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இது மட்டுமல்லாமல் மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார். இது பழந்தமிழரின் கட்டுமான திறனுக்கு சான்றாகும். இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது. இப்ப கேள்விகளை பார்க்கலாம். கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் எது? கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர். கல்லணை கட்டப்பட்டுள்ள ஆற்றின் பெயர். இது காவிரி ஆற்றின் குறுக்க தான் கட்டப்பட்டிருக்கு. தற்போது வரை பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான அணை. இன்னைக்கு வரைக்கும் பழமையான அணை அப்படின்னா அது கல்லணை தான். கல்லணை கட்டுவதற்கு முன்பு என்ன ஆச்சுன்னா, கோடை காலத்தில் வறட்சியாகவும் மழை காலத்தில் வெள்ளமாகவும் இருந்தது. புத்தகத்தில் தேடி எழுதுவோம். கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. இப்பாடத்தின் உரையாடலில் இடம்பெற்றுள்ள கதை மாந்தர்களின் பெயர்களை எழுதுக. யார் யாருன்னா, கனிமொழி, மணிமொழியும் கனிமொழியும் வராங்க. அப்புறம் அத்தை மாமா தான் இந்த பாடத்துல வராங்க. கரிகாலன் என்ற சொல்லின் பொருள் என்ன? கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். பாடத்தில் இடம்பெற்றுள்ள ஆறுகளின் பெயர்களை எழுதுக. காவிரி ஆறு, கொள்ளிடம் ஆறு, வெண்ணாறு, புது ஆறு. நாங்களே படிப்போம், எழுதுவேன். மழை பெய்ததே, மழை பெய்ததே, மழை பெய்ததால் குளமும் நிரம்பியதே, குளமும் நிரம்பியதே, குளமும் நிரம்பியதால் மீன்களும் துள்ளினவே, மீன்களும் துள்ளினவே. இது இங்கு கொடுக்கப்பட்டிருக்க பாடல். இதே மாதிரி காற்று அடித்ததே அப்படின்ற பாட்டை வச்சு நம்ம எழுத சொல்றாங்க, அந்த வரியை வச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? காற்று அடித்ததே, காற்று அடித்ததே, காற்று அடித்ததால் பட்டம் பறந்ததே,
காற்றாலை சுற்றியதே காற்றாலை சுற்றியதே. காற்றாலை சுற்றியதால் மின்சாரம் கிடைத்ததே மின்சாரம் கிடைத்ததே. தொடரை படிப்பேன், உரிய சொல்லை எழுதுவேன். இங்க 4 வார்த்தைகள் இருக்கு. எனவே, ஏனெனில், எனினும், அல்லது. இந்த வார்த்தைகளை எந்த இடத்துல சரியா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது தான். தாகத்திற்கு இளநீர், நீங்க அல்லது பதநீர் குடிக்கலாம். மரத்தில் ஏறினேன், எனினும் பழங்களை பறிக்க இயலவில்லை. உடல் நலம் சரியில்லை, எனவே விடுப்பு எடுத்தேன். பணம் சேமிக்கிறேன், ஏனெனில் எனக்கு சுற்றுலா செல்ல ஆசை. சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன். நான் சரியான நேரத்திற்கு பேருந்து நிறுத்தம் வந்தேன். இங்கே ஆனால் பேருந்து வரவில்லை. கண்ணன் வேகமாக ஓடினான், எனினும் முதல் பரிசு பெறவில்லை. மீனா மின் பொத்தானை அழுத்தினாள், அதனால் அறை வெளிச்சமாக இருந்தது. பனி அதிகம் பொழிந்தது, எனவே இரவு குளிராக இருந்தது. தொடர்களை இணைத்து எழுதுவேன். இங்க எந்த வார்த்தையை இணைச்சு எழுதலாம் அப்படின்றது பார்க்கலாம். கருமேகங்கள் வானில் சூழ்ந்தன, மழை பெய்யவில்லை. ஆயினும் அப்படின்றது இங்க சரியா இருக்கும். கருமேகங்கள் வானில் சூழ்ந்தன, ஆயினும் மழை பெய்யவில்லை. முகிலனுக்கு நீச்சல் தெரியும், போட்டியில் கலந்து கொண்டான். இங்க எந்த இணைப்பு சொல்ல பயன்படுத்தலாம்னா எனவே. முகிலனுக்கு நீச்சல் தெரியும், எனவே போட்டியில் கலந்து கொண்டான். பிருந்தா இன்று கணினி பயிற்சிக்கு வரவில்லை, அவள் வெளியூர் சென்று விட்டாள். இந்த இடத்துல ஏனெனில் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். பிருந்தா இன்று கணினி பயிற்சிக்கு வரவில்லை, ஏனெனில் அவள் வெளியூர் சென்று விட்டாள். ஆண்டு விழாவில் நடனம், பாட்டு போட்டியில் கலந்து கொள்ளலாம். இங்க அல்லதுன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆண்டு விழாவில் நடனம் அல்லது பாட்டு போட்டியில் கலந்து கொள்ளலாம். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். இங்க ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா ஒரு உரையாடல். கணியனுக்கும் இனியாவுக்கும் இடையில நடைபெறுகின்ற ஒரு உரையாடல். கணியன்: வணக்கம் இனியா. இனியா: வணக்கம் கனியா. நம் பூஞ்சோலை கிராமம் எவ்வளவு அழகாக உள்ளது. நீ எப்பொழுது சென்னையிலிருந்து வந்தாய்? இனியா கேட்கிறா. நாங்கள் நேற்று மாலை வந்தோம். கணியன் சொல்றான், உன்னை போல் நானும் சென்னையில் இருக்கவே விரும்புகிறேன். இனியா: ஆனால் நான் கிராமப்புறத்தில் இருக்கவே விரும்புகிறேன். கணியன்: ஏன் அப்படி சொல்கிறாய்? இனியா: கண்ணுக்கு விருந்து, மனதுக்கு மருந்து நமது கிராமம்தான். ஆறும் வயல்வெளிகளும் தோட்டங்களும் மரங்களும் செடிகளும் கண்களுக்கு குளிர்ச்சி தருவதோடு மனதிற்கு அமைதியை தருகிறது. கணியன்: உண்மைதான் இனியா. இனியா: நகர்ப்புறங்களில் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருப்பதால் சுற்றுச்சூழல் மாசுபாடு உள்ளது. அதனால்தான் அவ்வப்போது நாங்களும் நமது கிராமத்திற்கு வந்து செல்கிறோம். இங்கு வந்தாலே எங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கணியன்: எனக்கு நகர்ப்புறத்தை சுற்றி பார்க்க பிடிக்கும், ஆனால் கிராமப்புறத்தில் வாழவே பிடிக்கும். இப்போ இதுல இருந்து என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு பார்க்கலாம். இனியாவிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் கிராமம். இந்த உரையாடலில் இடம்பெற்றுள்ள 2 ஊர்களின் பெயர்கள். ஒன்று பூஞ்சோலை கிராமம், இன்னொன்று சென்னை. இந்த உரையாடலில் இடம்பெற்றுள்ள இணைப்பு சொற்களை கண்டறிந்து எழுதுக. இணைப்பு சொற்கள் ஆனால், அதனால். கண்ணுக்கு விருந்து, மனதுக்கு மருந்து. இத்தொடரில் இனியா எதை குறிப்பிடுகிறாள்? கண்ணுக்கு விருந்து, மனதுக்கு மருந்து. இந்த தொடர்ல இனியா சொல்றது கிராமப்புறத்தின் அழகை குறிப்பிடுகிறாள். கிராமம், நகரம் இரண்டில் நீங்கள் இருக்க தேர்ந்தெடுப்பது எது, ஏன்? நான் தேர்ந்தெடுக்கிறது கிராமம். ஏனென்றால் இயற்கையோடு இணைந்து வாழலாம். அடுத்து செய்து மகிழலாம். செய்து மகிழலாம் இந்த பேஜ் இதுக்கு தேவையான பசை, கத்திரிக்கோல்லாம் நாம் எடுத்துக்கிறோம். தானியங்கள், அப்புறம் இந்த கலர் பேப்பர்ஸ் நம்ம பயிற்சி நூல் புத்தகத்திலேயே கடைசி பக்கத்துல கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் கொடுத்துருக்குறாங்க. இதை நாம கட் பண்ணி எடுத்து நம்ம இந்த முளைப்பாரியை நம்ம செய்து பார்க்கலாம். நன்றி.